இங்க ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒரு பஸ் வருது. அப்போ அந்த பொண்ணு ஏற போறா. அப்போ அங்க வந்த வயசான பெரியவர் ஒருத்தவர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அவரை தூக்கிக்கிட்டு அந்த பஸ்ல ஏறலான்னு அந்த பொண்ணு ட்ரை பண்றாங்க. அந்த வயசானவர் கண்ணுல ஏதோ அடிபட்டிருக்குது. அந்த வயசானவரை பஸ்ல ஏத்தலான்னு அந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வயசான தாத்தா அந்த பொண்ணையும் அந்த பஸ்ல ஏற விடாம அந்த பொண்ணோட காலை பிடிச்சி இழுத்துக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த பஸ்ஸும் போயிடுது. அந்த தாத்தாவை தூக்கிக்கிட்டு அந்த பொண்ணு ரொம்ப நேரமா ரொம்ப தூரமா நடந்து வந்துட்டே இருக்கிறா. அப்போ அந்த வழியில ஒரு கார் வருது. அந்த காரை நிப்பாட்டி அதுல போலாம்னு அந்த தாத்தாவை தேடுறா. அந்த தாத்தாவை காணோம். அந்த டிரைவர் கிட்ட என் கூட ஒரு வயசான தாத்தா இருந்தாங்களே அவர் எங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த டிரைவர் அந்த பொண்ணு கிட்ட என்னம்மா உளர்ற, நீ மட்டும்தாம்மா காரை மறிச்ச, வேற யாரும் உன் கூட இல்லையேன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு அந்த கார்ல ஏறி போயிடுறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ஏற இருந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பஸ்ல போன எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆன பஸ்ஸை பார்த்ததுமே அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு நினைக்கிறாங்க அந்த வயசானவர் தான் நம்மளை காப்பாத்திருக்காங்கன்னு. பக்கத்திலேயே ஒரு சிலையை காமிக்கிறாங்க. அது அந்த பொண்ணோட குலதெய்வம். அந்த பொண்ணோட குலதெய்வம் தான் அந்த தாத்தாவோட உருவத்துல வந்து அந்த பொண்ணை காப்பாத்திருக்காங்க.